Praise the Lord. யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம் என்றால் உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுது என்று அர்த்தமாகும். இந்த நாமம் கர்த்தருக்கு எப்படி நியமிக்கப்பட்டது, எப்படி இந்த நாமம் வந்தது என்று பார்த்தாக்கா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் கிதியோன் என்பவருடைய சூழ்நிலை, அவர் ஒரு ஆசாரியனா இருந்து பலி கொடுக்க போறார். பலி செலுத்தும் போது அவர் கர்த்தருடைய தூதனா இருக்கிறவரை அவர் முகமுகமாய் பார்த்ததுனால, ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லி யாரும் ஒருவரும் கர்த்தரை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது என்று எண்ணி, ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லி அவர் பயந்து ஓடிய போது கர்த்தருடைய சத்தம் கிதியோனுக்கு கேட்டது. கிதியோனே, உனக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார், நீ சாக மாட்டாய் என்று சொல்லும்போது இந்த கிதியோன் விசுவாசிக்கிற கர்த்தரை நோக்கி சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பாருங்க இந்த வசனத்தை, 24ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் 24. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். அது இந்நாள் வரைக்கும் அபியந்தியரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த பிள்ளைகளே, உங்களுக்கு ஏதாவது அங்கலாய்ப்பு, அலைச்சல், உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருந்தால் யெகோவா ஷாலோம் என்ற நாமத்தை நீங்க யூஸ் பண்ணுங்க, அறிக்கையிடுங்க, அப்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நம்பும் பொழுது அவர் உங்களுக்கு சமாதானத்தின் கர்த்தராய் இருக்கிறார். இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு சமாதானத்தின் நாளாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. யெகோவா ஷாலோம். God bless you.